வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் 3வது டைப் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு எடுத்துருக்கிற மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான். ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இல்லை வத்தப்பொடி, ஆயில், லைட்டாக பெப்பர் பொடி, அரிசி மாவு போட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராது, எண்ணெயில் போடும்போது அதோட ஒட்டிக்கும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு வராது, அதில் அப்படியே ஒட்டிட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் வெயிலில் காய வச்சுட்டேன். ஸோ இப்போ மீன் குழம்புக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு தேங்காய்ச்சில், ஒரு வத்தல், ஜீரகம் இதை போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தேங்காய்ச்சில் பத்தலை, அதனால நாங்கள் ஆல்ரெடி கேரளாவில் ஒரு கத்தி வாங்கணும்னு சொன்னீங்களா, அதில் எடுத்துகிட்டு இருந்தோம். இல்லை எடுக்க ஈஸியாக வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பைன் பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியை இந்த டைப்பில் என்ன பண்ணணும்னா பிசைஞ்சு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 தக்காளியை கையில் நல்லா நொறுங்க பிசைஞ்சுக்கணும். ஸோ 3 தக்காளி, வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு குழம்புக்கு போடுற ஒரு பூண்டு உரிச்சு வச்சுக்கணும். கருவேப்பிலை, மல்லிச்செடி அதை நறுக்கி வச்சாச்சு. எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு புளி அதை சைடாக ஊற வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா மசிய பிசைஞ்சாச்சு. ஸோ எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம மசால் பொடியை புளியில் ஆட் பண்ணக்கூடாது. நான் தெரியாமல் தப்பாக இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குறோம்ல அதில் தான் ஆட் பண்ணணும். இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வதக்கிறதெல்லாம் வதக்கிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் மீன் குழம்பு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கடுகு, உளுந்தம் பருப்பு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பூண்டு இதை இடித்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இடித்து ஆட் பண்ணும்போது அது வேறு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இடித்து ஆட் பண்ணதை நல்லா வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்குற வரை வெயிட் பண்ணிடலாம். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வெங்காயத்தை இடித்து போட்டனால இந்த எண்ணெயோட பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது பிடிக்க விடாமல் என்ன பண்ணணும்னா நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்ச தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வேக வச்சுக்கலாம். ஸோ தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணனால பிடிச்சிரும். ஸோ இந்த நேரத்தில் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மசாலா பொடி, புளிக்குழம்பு பொடி போடணும். நான் புளியிலேயே தெரியாமல் கரைச்சிட்டனால நான் போட்டு வதக்கலை. ஸோ இன்கேஸ் போடாமல் இருந்தீங்கன்னா இந்த எண்ணெயோடையே பொடியை போட்டு நல்லா வதக்கிடணும், உரப்புக்கு தக்கன. அதுக்கப்புறம் புளி கரைசல் நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சோம்ல, தேங்காய், வத்தல், ஜீரகம் அதையும் போட்டு நல்லா அதில் ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச அந்த மீனை போட்டு லைட்டாக பச்சை மிளகாவை கீரி போட்டுறணும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் போடும்போது அது இன்னும் தனி ஃப்ளேவராக கொடுக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பார்த்துடலாமா? ஃபிஷ் ஃப்ரை ஆல்ரெடி நான் வெயிலில் காய வச்சோம்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா மசாலாலாம் பைண்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது முன்னாடி எடுத்த கிளிப், இனிமேல் வர கிளிப்பில் நீங்கள் பாருங்கள். ஸோ மசாலா நல்லா அது பைண்ட் ஆகி அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கும் வெயில். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இஞ்சி பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரையில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி பாருங்கள், அது ஒரு தனி ஃப்ளேவராக கொடுக்கும். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 3வது டைப் மீன் குழம்பு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அந்த குழம்புல லைட்டாக சால மீனும் போட்டிருந்தோம். சால மீன் ஃப்ரீயாக 2 கொடுத்தாங்க, அது அப்படியே குழம்புல போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா மீன் வெந்திருக்கு. இப்போ நான் அன்றைக்கி இளநீ வாங்கியிருந்தோமா, இளநியை வெட்டிகிட்டு இருந்தோம். வீட்டில் என்னோடய சிஸ்டர் தான் அதை கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இது பண்ண தெரியாது, அவள் நல்லா பண்ணுவாள் தான் சரி வீடியோட போன எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த வாங்கின இந்த கத்தி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக நம்மளே 2 போடு போட்டாலே அதை அப்படியே பிளந்துடுது. கீழே தண்ணி எடுத்ததுக்கப்புறம் மொத்தமாக பிளந்து உள்ளக்க தேங்காய்ச்சல் இருக்கும் இல்லையா, அதுவுமே ஈஸியாக எடுக்க வந்துடுது. ஸோ அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டைப்பில் மீன் குழம்பு செஞ்சு பார்த்து நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை டில் தென் டேக் பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.